கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இறுதியில்தான் வெற்றி தெரியும். விவசாயி ஒருவரை பற்றி ஒரு கதை சொல்வார்கள். இந்த கதை பல ரூபங்களில் உலாவி வருகிறது. ஒரு நாள் அவருடைய குதிரை ஓடிவிட்டது. மறுநாள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரிடம் வந்து, ஐயா, உங்கள் குதிரை ஓடிவிட்டது, இது உங்கள் துரதிர்ஷ்டம் என்றார்கள். அதற்கு அவர் அவரிடம் இருக்கலாம் என்று சொன்னார். அடுத்த நாள் அந்த குதிரை திரும்ப வந்தது. அப்படி வரும்போது 6 காட்டு குதிரைகளை அழைத்து கொண்டு வந்தது. அன்று மாலை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றார்கள். அவர் இருக்கலாம் என்று பதில் சொன்னார். மறுநாள் காட்டு குதிரை ஒன்றின் மேல் அந்த விவசாயியின் மகன் ஏற முயன்றான். குதிரை அவனை தூக்கி எறிந்து விட்டது. விழுந்ததில் அவன் கால் உடைந்து போயிற்று. அன்று மாலை அண்டை அயலாத்தர்களிடம் வந்து, என்ன துரதிர்ஷ்டம் என்றார்கள். அவர் இருக்கலாம் என்றார். இராணுவத்தில் கட்டாயமாக இளைஞர்களை சேர்ப்பதற்கு அதிகாரிகள் அந்த ஊருக்கு அடுத்த நாள் வந்தார்கள். விவசாயியின் மகன் கால் உடைந்திருப்பதால் அவனை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். அன்று மாலையும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வந்து, எல்லாம் உனக்கு நன்மையாய் முடிந்தது என்றார்கள். அப்போது அவர் இருக்கலாம் என்றார். அன்பான இதை கேட்கிற அன்பான பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்வில் நடக்கிற சம்பவங்கள் அப்போதைய தன்மையை வைத்து நாம் எந்த அளவுக்கும் முடிவுக்கு வர முடியாது. நம் வாழ்க்கை ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் சில சமயங்களில் தோற்று விடுவது போல தெரியலாம், அல்லது ஜெயித்து விடுவது போல தெரியலாம். ஆனால் அது முடிவல்ல. நாம் யார் பக்கத்திலிருந்து விளையாடுகிறோம் என்பதை நாம் இறுதி வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. இயேசுவே இறுதி வெற்றி. அவர் பக்கம் சேர்த்து நாம் விளையாடமானால் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அது எப்பேற்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நான் கிறிஸ்துவின் பக்கம் இருந்தால் வெற்றி அடைய முடியும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். வெற்றியா தோல்வியா என்று நினைத்து பார்க்கும்போது அது வெற்றியா மாதிரி தெரியும், அல்லது தோல்வி மாதிரி தெரியும். ஆனால் இறுதியில் தான் நாம் தெரியும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதை கேட்டுக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி முடியும் என்றால், நீங்கள் இயேசு பக்கம் நிற்கும்போது அது வெற்றியாக முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.